கெட்டு போன நாத்தங்காய் அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம். ஏங்க இப்படி பொறாம போடுறீங்க? அவன் சென்ட் போட்டிருக்காங்க. அது என்ன சொந்த செண்டா, ஊர்ல உள்ளவன்டா ஓசு வாங்கின செண்டு, பண்ணி வாடை தானே வரும். மாமா செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத. நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா. வாழை நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்? ஹலோ மாம்ஸ், எங்க அக்காட்ட கேட்கிறேன், உன்கிட்ட கேட்கல. அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் கொடுக்கணும். அப்ப கொடுங்க. முடியாது. உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கலாம், உனக்கு தெரியுமா? அதுக்கு தெரியாது, நீ வேணா வாங்கி. நீ தண்ணி அடிக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு கேட்டா அவளை கெடுத்துறாதா? மாமா வெட்டித்தனமா பேசாத. 100 ரூபா தர முடியுமா? முடியாதா? முடியாது. இப்படி வாக்கு தவறி உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன எங்க அக்கால கட்டுறப்ப என்ன சொன்ன? உங்க அக்கால கரெக்ட் பண்ணி கொஞ்சம் ஒன்னையும் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காசுடா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சில ஆசை வளர்த்த நியாயம் வந்தங்க. நீ இன்னைக்கு பேச்ச மாத்திரம் நியாயமா அது? நீ என்ன கட்டாலும் நான் தர மாட்டேன். அப்ப என் பழைய அக்கால திருப்பி கொடு. என்னது பழைய அக்காவா? ஆமா, தாலி கட்டும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு. அதை எப்படி இப்ப கொடுக்க முடியும்? அப்ப 100 ரூபா கொடு. 100 ரூபா இல்ல. அப்படியே மாமு, அப்ப வாக்கா போலாம். எங்க? எங்க அம்மா வீட்டுக்கு. எதுக்கு? நீ இனிமே தனியா ஈர துணியோட பத்தா தான் உனக்கு அறிவு. இந்தாடா இந்தாடா. அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. ஈர துணியினவன தான் சாக்கடிச்ச மாதிரி இருக்கு உனக்கு. ஆமா. 500 ரூபா.